இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, பெரியோரே, இளையோரே, இந்த நாளை மீண்டும் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கின்றார். அவர் நம்மை அன்பு செய்கின்றார். அந்த அன்பிலிருந்து இன்று விலகாமல் இருப்பதற்கு ஆண்டவரே உடைய இறை பிரசன்னத்திலிருந்து அது விலகாமல் ஆண்டவரே இருப்பதற்கு தேவையான ஆற்றலையும் சக்தியும் தாரும். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர வேண்டும். ஆண்டவரே உம்முடைய ஞானம் எங்களுக்கு வேண்டும். ஞானம் எங்களை வழிநடத்தட்டும். உம்முடைய அருள்கரம் எங்களை வழிநடத்தட்டும். நாங்கள் இந்த இறை வார்த்தையை கேட்கும் போது இறை வார்த்தையின் ஊற்று எது என்றால் ஞானம் என்பது எங்களுக்கு தெரியும். எனவே இன்றைய நாளிலே நாங்கள் ஜெபிக்கின்ற, நாங்கள் கேட்கின்ற இந்த இறை வார்த்தை எங்களுக்கு உரமாக இருக்கட்டும். எங்களை ஆசீர்வதியும் உடைய அருள்கரம் எங்களை தொடர்ந்து வழிநடத்தட்டும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 6-7 இறை வார்த்தைகள். ஞானத்தை புறக்கணியாதே, அது உன்னை பாதுகாக்கும். அதை அடைவதில் நாட்டங்கொள், அது உன்னை காவல் செய்யும். ஞானத்தின் தொடக்கம் எது என்றால் கடவுளிடம் கொள்ளும் பயம் என்று நீதிமொழிகள் சொல்லுகின்றது. சீராக்கின் ஞானம் சொல்லுகின்றது, கடவுளிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். கடவுளிடம் கொள்ளும் உறவே ஞானத்தின் மணிமுடி. கடவுளிடம் நாம் இருக்கின்ற அந்த அன்பு, அதாவது அது நிறைவடையும் போது அதுதான் ஞானத்தின் மணிமுடி என்றும் சொல்லப்படுகின்றது. அன்புமிக்க சகோதரமே, நம்பிக்கையை விடாப்பிடியாக யார் யாரெல்லாம் பிடித்து வாழ்கின்றார்களோ, நம்பிக்கையில் பிடித்து வாழ்கின்றார்களோ, அவர்கள் ஞானத்தை தன்னில் வளர்க்கும் என்று அவர்கள் நம்புகின்றார்கள். அந்த நம்பிக்கையில் வளரும் போதுதான் என்ன செய்யும் என்றால் ஞானம் நம்மில் தங்க ஆரம்பிக்கும். எனவே ஞானத்தை அடைவதில் யார் யாரெல்லாம் நாட்டம் கொள்கின்றார்கள், அது ஒருவரை பாதுகாக்கும், அது இக்கட்டிலிருந்து காக்கும். காரணம், இறை வார்த்தை தான் ஞானத்தின் தொடக்கம். அதாவது ஞானத்தின் ஊற்று எது என்று கேட்டால் இறை வார்த்தை தான். அதிலிருந்து தான் ஞானம் புறப்படுகின்றது. ஒருவர் எது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எதை நினைக்க வேண்டும், எதை நினைக்கக்கூடாது என்று நம்மை நல்ல வழியில் செல்வதற்கும், நல்லவற்றையே சிந்திப்பதற்கும், கடவுள் நம்பிக்கையில் வளர்த்தெடுப்பதற்கும் உதவுவதுதான் ஞானம். எந்த மனிதரிடத்தில் ஞானம் இருக்கின்றதோ அந்த மனிதர் இந்த உலகத்திலே வாழ்வாங்கு வாழ்வார்கள், நல்ல வாழ்க்கை நடத்துவார்கள். காரணம், அவர்களுடைய உறவு கடவுளோடு இருக்கின்றது. அவர்களுடைய நம்பிக்கையின் வேர் கடவுளில் ஊன்றி இருக்கின்றது. எனவே தான் அடுத்த இறைவார்த்தை சொல்லுகின்றது, ஞானமே முதன்மையானது. ஞானத்தை தேடி பெற்றுக்கொள். உன் சொத்து எல்லாம் கொடுத்தாலும், அதாவது சொத்தை கொடுத்தாலாவது ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. இறை வார்த்தையிலிருந்து கிடைக்கின்ற இந்த ஞானம் அது முதன்மையானது. எனவே அதை அடைய தேடி நாட வேண்டும். அன்புமிக்கவர்களே, எல்லாவற்றையும் கொடுத்தாவது அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. ஆக இந்த உலகத்திலே நம்மை வாழ வைப்பது, நல்ல முறையில் வாழ்க்கை நடத்த சொல்லுவது, கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு வாழச் சொல்லுவது, மகிழ்ச்சியோடு இருக்க வழிகோலுவது எல்லாமே இந்த ஞானம். எனவே ஞானத்தை தான் சாலமோன் கடவுளிடத்திலே கேட்டார். சொத்து, சுகங்கள், பட்டம், பதவி அவர் கேட்கவில்லை, மாறாக ஞானத்தை கேட்டார். ஞானம் அவருக்கு நிரம்ப கிடைத்தது. அவ்வாறு ஞானம் அவருக்கு நிரம்ப கிடைத்த போது எக்கச்சக்கமான மக்கள், ஏராளமான மக்கள் அவரை நாடி தேடி வந்தார்கள். காரணம், அந்த ஞானத்தின் மூலமாக அவர்களுக்கு நீதி கிடைத்தது, நியாயம் கிடைத்தது, கடவுளின் வார்த்தைகள் கிடைத்தது. அது மட்டுமல்ல, அவரிடம் இருந்த அந்த ஞானத்தின் சக்தியால் அவர் இந்த உலகத்தை ஆண்டார் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த நாளிலே இந்த ஞானத்துக்காக ஜெபிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.